இப்போ நம்ம தோழர் பிரியாணி எடுத்தீங்கன்னா இந்த காட்டில் நம்ம என்னென்ன கொடுக்க போறோன்றதை வந்து இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன் சரிங்களா. இது வந்து தோசைக்கல், உங்களுக்கு 2.5 1.5 அடிக்கு இந்த தோசைக்கல் வரும். இதுல என்னென்னா நீங்க சப்பாத்தி, தோசை, பரோட்டா இது எல்லாமே இந்த கல்ல போடுறதுக்கு. இது ஒரு ஃப்ரையர் 11 லிட்டர் ஃப்ரையர் ஒன்று வரும் உங்களுக்கு. இந்த ஃப்ரையர்ல வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுல பொரிச்ச பரோட்டா கொடுக்கலாம், சிக்கன் 65 பொரிக்கிற ஐட்டம் எதாக இருந்தாலும் இந்த ஃப்ரையர்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கோழி செட்டு, நம்ம வீட்லேயே சிக்கன் கிரேவிலேருந்து எல்லாமே பண்ணிட்டு கூட இந்த செட்டில் வந்து நம்ம போட்டுட்டு இந்த செட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சால்னா, இந்த சால்னா கிரேவி இந்த மாதிரி ஐட்டமுக்கு ஒரு டப்பு மாதிரி இந்த ஒரு இடத்துல கொடுத்துருவோம். இது வந்து பிரியாணி டபரா, நம்ம பிரியாணி டபராவை இப்படி சைட்லேயே வச்சுக்கலாம். கீழே இதுக்கு அடிஷ்னலாக ஒரு பர்னர் கொடுத்துருப்போம். இந்த பர்னர் வந்து எதுக்குன்னா நீங்கள் வேறு ஏதாவது பர்பஸ்க்கு நாளைக்கே ஒரு ஃப்ரைட் ரைஸோ இல்லை வேறு ஏதாவது மோமோஸ் இல்லை சூப்பு இல்லை சாட் ஐட்டம் இல்லைனா ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஏதாவது ஒன்று பண்ணணும்னாலும் இதிலே பண்ணிக்கலாம். இப்போ இது கீழே ஃபுல்லாக உங்களுக்கு தனித்தனி செட்டப்பாக வரும். தனித்தனியாக ரெகுலேட்டர் வந்துடும், தனித்தனியாக உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஆன் ஆஃப் எல்லாத்துக்கும் ஆன் ஆஃப் தனித்தனியாக கொடுத்துருவோம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எதை வேணுமோ ஆன் ஆஃப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி தன்னுடைய செட்டப்ல நான் ஒரு ஃபேன்சி எடுக்க எவ்வளவு செலவாகும், இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு ஆகும்? இந்த வண்டியோட காசு 1,50,000 சார். சரிங்களா. இப்போ இந்த 1,50,000 வந்துட்டு நாங்கள் இப்போ ஆஃபர் ப்ரைஸாக தீபாவளி வரைக்கும் என்ன கொடுக்க போறோம்னா 1,25,000. சரி, அதாவது 1.25 லட்சத்துக்கு கொடுக்குறதா இருக்கும். இப்போ நம்ம இங்கே தோழர் பிரியாணியில் என்னென்ன கொடுத்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சீரக சாம்பா பிரியாணி கொடுக்குறோம் சரிங்களா. பாஸ்மதி பிரியாணி கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். பிரியாணி ஒட்டு மெனுல இருக்கிறது. இன்னொன்று வந்து பொரிச்ச பரோட்டா, சப்பாத்தி, அது தவிர்த்து தோசை வேணும்னாலும் தோசையும் இருக்கு, கோழி செட்டு இருக்கு. இது தவிர்த்து வந்துட்டு சேர்வா, பச்சடி, கத்திரிக்காய் தொக்கு, இந்த ஐட்டம் சிக்கன் 65 இது எல்லாமே நம்ம கொடுக்கலாம். இது தவிர்த்து அடிஷனலா எனக்கு போட தெரியும், நான் மற்றதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னாலும் போடலாம். ஏன்னா நான் தோசை கல்லு கொடுக்குறேன். தவால நீங்க ஆம்லேட், ஆஃப் பாயில், கலக்கி என்ன போடணுமோ போடலாம். அதாவது அவங்கவுங்க திறமையை ஒரு நாளைக்கு எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும் இந்த கடை போட்டா? ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இது நம்ம தோழர் பிரியாணி கடை இந்த பிரான்சைசிக்கு மட்டும் தான் இப்படி அப்படிலாம் கிடையாது. சரி, ஒரு பிரியாணி பிளேட்டுக்கு 100 ரூபா ஒரு பிரியாணி விற்கிறோம்னா 50 ரூபால இருந்து அடக்க வேலை போக மிச்சம். அப்புறம் நம்மளோட கமெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வீடியோல ஒரு ரேட் சொல்றாங்க, கால் பண்ணி கேட்டா ஒரு ரேட் சொல்றாங்க, அந்த மாதிரி இது மாற வாய்ப்பு இருக்கா? அதான் சார் 1,50,000 ஸ்டாண்டர்ட் ரேட், அது மாறது வாய்ப்பே கிடையாது. அது உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வேணா நம்ம ஜிஎஸ்டி மாறினா வேணா ரேட் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி, ஆனா ஒரு வருஷத்துக்கு ரேட்டு மாறாது. இதோட அடுத்த மார்ச் மாசம் வரைக்கும் இந்த ரேட்டு மாறாது, இதே ரேட்ல தான் இருக்கும். 1,25,000ன்றது தீபாவளி வரைக்கும் தெளிவா சொல்லிடுறேன். தீபாவளி வரைக்கும் தான் அது 1,25,000. நீங்க அது நான் உங்களுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் கூட காட்டுறேன், அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு ஏற்ற காசு தான். இது நீங்க வெளியில எடுத்து கொடுத்தாலும் நான் சொல்ற ரேட்டை விட அதிகமா தான் யாராவது பண்ணி கொடுப்பாங்க. 5,000 ரூபாய்க்கு இப்போ வியாபாரம் ஆகுதுன்னா 2,500 ரூபாய் லாபம் பார்க்கலாம். ப்ராஃபிட் இருக்கு. வெல்கம் பேக் இம்ரான் பிசினஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பிரியாணி கடை வைக்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு சூப்பர் வீடியோவா இருக்க பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா தோழர் பிரியாணி அப்படிங்கிற இந்த தள்ளுவண்டி செட்டப்ல வந்து ஒரு ஃபிரான்சைசி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பிசினஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லைங்க. ஒரு 1.5 லட்ச ரூபா இருந்தால் போதும், இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம ஒரு 1.5 லட்ச ரூபா ஒரு ஃபிரான்சைசி மாடல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீபாவளி வரைக்கும் 1.5 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தீபாவளி வரைக்கும் யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ அவங்களாம் கண்டிப்பா 25,000 ஆஃபர் இருக்கு. மறக்காம கால் பண்ணி நீங்க இப்பயே நீங்க பேசிக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ஃபுட் பிசினஸ் நம்ம ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி இடங்கள் சூஸ் பண்ணணும், எப்படி நம்ம பிசினஸ் டெவலப் பண்றது, எந்த மாதிரிலாம் நம்ம வந்து கஸ்டமர்ஸை நம்ம அப்ரோச் பண்ணலாம், நிறைய விஷயம் வந்து ஃபுட் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இது பிசினஸ் நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இதுல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கும், எப்படி இந்த பிசினஸ் நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றது, நிறைய விஷயம் வந்து ஃபுட் எல்லாம் வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தோழர் பிரியாணியில நீங்க ஒரு பிரான்சைஸ் எடுக்க நினைச்சீங்கன்னா மறக்காம சார் உங்க நம்பர் வீடியோல கொடுத்துருக்கோம், உடனே கால் பண்ணி நீங்க பேசிக்கலாம். சரி, வீடியோக்குள்ள போறோம். ஸோ எந்தெந்த மாதிரி நீங்க கடை செட்டப் இருக்கு, நிறைய விஷயம் பத்தி ஃபுல் எல்லாம் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கூட பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. சரி, வீடியோக்குள்ள போறோம். ஹோட்டல் பிசினஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது சக்சஸ் ஆருக்கு என்ன சார் காரணம், லாஸ் ஆருக்கு என்ன காரணம்? சார் ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ஹோட்டல் பிசினஸை பொறுத்த வரைக்கும் இடம் தான். எந்த லொகேஷன் நம்ம வைக்கிறோன்றதை பொறுத்து தான் அந்த பிசினஸே இருக்கு. இப்போ நம்மளோட தோழர் பிரியாணியும் வந்து பாத்தீங்கன்னா எங்க வேணா மாத்தி வச்சுக்கலாம். இதோட சிறப்பு அம்சம்னு நம்ம பார்க்கும்போது எந்த இடத்துல வேணா மாத்திக்கலாம். ஆனா ஒரே இடத்துல இருக்குன்னா ஆள் நடமாட்டம் உள்ள இடம், நமக்கு எல்லா கஸ்டமரும் வந்து வாங்கணும்னு கிடையாது. ஒரு கஸ்டமர் ஒரு தெருக்கு ஒரு 1000 பேர் ஒரு இடத்துல நடந்து போறாங்கன்னா 100 பேர் நம்ம கடைக்கு வந்து சாப்பிட்டாலே பெரிய விஷயம். கண்டிப்பா போதும். நம்மளுக்கு தேவை அன்னைக்கு நம்ம பெரிய பிசினஸா இல்லைனாலும் அந்த மினிமம் பிசினஸ்ல இருந்தே எல்லாமே நம்ம எடுத்துடலாம். சரி, ஓகேங்களா. சோ இந்த 1000 பேர்ல 100 பேர் தான் நம்ம கஸ்டமரா நாம இது பண்றோம். தள்ளுவண்டி கடன் நம்ம போது இப்பெல்லாம் முன்னாடி வேணா தள்ளுவண்டி கடனா இதா இருக்கலாம், இப்பெல்லாம் அப்படி கிடையாது. டேஸ்ட், குவாலிட்டி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாலே போதும். நாம சொல்றது அதேதான். ஹெட் கேப் போட்டிருக்கணும், ஹேண்ட் கிளவுஸ் போட்டிருக்கணும், ஆப்ரான் மாட்டிருக்கணும். இது எல்லாமே கரெக்டா செட்டப்போட போயிட்டு ரோட்டு கடல நின்றாலும் சூப்பரா சேல்ஸ்.
சரிங்க சார். நம்ம கொடுக்குற பிரியாணியும் வந்து பாத்தீங்கன்னா சீரக சம்பா பிரியாணி. ஓகே. டேஸ்ட் அண்ட் குவாலிட்டியில மெயின்டைன் பண்ணியே ஆகணும். எங்களோட மெயின் பாயிண்டே அதுதான். டேஸ்ட் அண்ட் குவாலிட்டியில எந்த வித காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. கஸ்டமரோட சர்விங் அதுக்கு அடுத்தது. சரி, ஓகே. கஸ்டமருக்கு நம்ம எப்படி மூஞ்சி சுழிச்சு காட்டுறோமா, எப்படி கொடுக்குறோம், அவங்க வரது பசிக்காக தான் வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பொறுமையா நிதானமா சிரிச்சு அவங்களுக்கு லேட்டா அது ஒரு 5 நிமிஷம் சார் கொஞ்சம் 5 நிமிஷம் வெயிட் கொடுத்து வரும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம எடுத்து சொல்லும் போதுதான் கஸ்டமர் அடுத்த வாட்டி வரணும்னு தோணும். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டேஸ்ட் சார். லொகேஷன், அந்த லொகேஷன் மெயினா இருக்குது. எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு பாத்தீங்கன்னா காலேஜ், ஸ்கூலு, பேங்க், ஆள் நடமாட்டம் உள்ள ஏரியா எங்க இருந்தாலும் கவர்மெண்ட் செக்டர்ஸ் ஏரியால இருந்து எல்லா இடத்துலயுமே சூட்டபிள் தான். சரி, சரிங்களா. தள்ளு வண்டியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பிக் ஸ்கேல். ஆனா வெளியில யாருக்கும் தெரியல, அதோட மார்க்கெட்டே நிறைய யாருக்கும் தெரியல. கண்டிப்பா. இதுல ரிஸ்க் ஃபேக்டர் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் ரிஸ்க் ஃபேக்டரே கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு கடைக்கு போறோம்னா கடைக்கான அட்வான்ஸ் இருக்கு, கடைக்குன்னு ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கும். எலக்ட்ரிசிட்டி பில்லுல இருந்து மெயின்டெனன்ஸ் வரைக்கும் எல்லாமே பார்க்கணும். இதுல அப்படி கிடையாது. நாளைக்கே 5 நாள் கடையை பூட்டிட்டு சொந்த ஊருக்கு போகணுமா, போயிட்டு வரலாம். யாரும் நம்மள எதுவும் கேட்கவும் போறது எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பா. புரியுதுங்களா? ஏன்னா ஏன்னா உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டரே கிடையாது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து பாருங்க. நீங்க 1.5 லட்சம் இப்ப பேங்க்ல லோன்ல இருந்து எல்லாமே ஈஸியா கிடைக்கும். 1.5 லட்சத்துக்கு பர்சனல் லோன்லயே சொல்றேன். நீங்க இதுக்குன்னு டாக்குமெண்ட் போய் சப்மிட் பண்ணணும், வைக்கணும்னு கிடையாது. இதே நீங்க கடை மாதிரி வைக்கணும்னா அந்த என்ஜிஓல இருந்து எல்லாமே கேட்பாங்க. அந்த கடையோட லே அவுட்ல இருந்து எல்லாமே கேட்பாங்க. நம்ம வீட்டுல ரெடி பண்றோம், டபரா எடுத்து வைக்கிறோம். இப்ப இது பிரியாணி மட்டும் நம்ம தோலை பிரியாணியில நம்ம செட் பண்ணல. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா கோழி செட் இருக்கு, பரோட்டா இருக்கு, தோசை இருக்கு, சப்பாத்தி இருக்கு. மதியானம் பிரியாணி ஆரம்பிக்கிறது நைட் டிஃபன் வரைக்கும் எல்லாமே பண்ணலாம். சரி, இட்ஸ் எல்லாம் கஸ்டமரோட விருப்பத்தை பொறுத்து தான் இருக்கு. வேற ஏதாவது ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப மற்ற பிரான்சைஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இதை மட்டும் தான் நீங்க போடணும், நான் கொடுக்கறது தான் நீங்க செய்யணும், வேற எதுவும் நீங்க புதுசா எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்மதுல அப்படி கிடையாது. சரி, நம்மதுல வந்து எல்லாமே இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே பண்ணலாம். உங்களுக்கு என்ன மெனு தோணுதோ பண்ணலாம். ஆனா டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி, ஹைஜீனிக், இது எல்லாமே மெயின்டைன் பண்ணலாம். எந்த விதத்திலயும் வந்துட்டு ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுக்கு என்ன செய்வோமோ அதை நினைச்சு எல்லாமே செய்யணும். கண்டிப்பா. அவ்வளவுதான். ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு நாள் எல்லாம் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு டெய்லி போறாங்க, வாரத்துல 3 நாள் போறாங்க. சோ அதுக்கும் இந்த பிசினஸ் டெவலப்க்கு காரணம் இருக்குங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா அது இருக்கு. இப்ப நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? முன்னாடி எல்லாரும் கூட்டு குடும்பமா இருந்தாங்க. 10 பேர்ல 8 பேர் வேலைக்கு போனால 2 பேர் வீட்டுல இருப்பாங்க, வேலை பார்த்துருவாங்க. இப்ப எல்லாருமே இண்டிவிஜுவல் ஃபேமிலி. காலா போடுற ஓட்டத்துக்கு தான் எல்லாருமே இருக்க முடியும். வீட்டுல 2 பேர் தான் இருக்கும். இதுக்கு நம்ம அடுப்பு பத்த வச்சு அரிசியை பொங்க வச்சு சாப்பிடணும் எல்லாம் யோசிப்பாங்க. அதுக்கு ஹோட்டல போட இப்ப நம்ம பிரியாணியே பாத்தீங்கன்னா 99 ரூபா தான். இப்ப நம்ம சீரக சம்பா பிரியாணியே 99 ரூபாய்க்கு கொடுப்போம். இப்பெல்லாம் பாஸ்மதியே 120 ரூபாய்க்கு தான் கொடுப்பாங்க. சீரக சம்பானா 140 ரூபா வரும். 20 ரூபா கூட தான் வைப்பாங்க. ஏன்னா அரிசியோட விலையை நீங்க பாஸ்மதிக்கும் சீரக சம்பாக்கும் 10 வரும். நம்ம கொடுக்குற 99 ரூபா. நாம இப்ப அந்த 99 ரூபாயிலே அடக்க வேலையிலேயே நம்மளுக்கு ஒரு லாபம் இருக்கு. பொருள் அடக்க வேலை எல்லாம் போக 30 ரூபாய் லாபம், 40 ரூபாய் லாபம். நாம வந்து விலையை கூட்டுறதை விட பொருளை கூட்டணும். நம்ம இப்ப 10 கிலோ பிரியாணி போடுறோமா, 20 கிலோவா போடும். 99 ரூபாய்க்கே கொடுத்துட்டு 10 கிலோ பிரியாணி 20 கிலோவா கூட்டினா லாபம் அப்ப இரட்டிப்பாகுது. கண்டிப்பா. கரெக்டுங்களா? சரி. சோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இரட்டிப்பை உருவாக்குறதுக்கு நம்ம பார்க்கணும். சரி சார். அதுக்கு போலதான் வந்துட்டு எல்லாமே சொல்றோம். இப்ப நம்ம பரோட்டால இருந்து சப்பாத்தில இருந்து எல்லாமே வந்து ஒரு மினிமம் பிரைஸ் 15 ரூபா, 20 ரூபா. ஒரு கோழி செட்டு கொடுக்குறோமா ஒரு 70 ரூபா, 80 ரூபா. சிக்கனோட சேர்த்து எல்லாமே வந்து மக்களுக்கு குவாலிட்டியாவும் கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கும். சரி. எல்லாமே நம்ம வந்து ஹை பிரைஸ்ல வச்சுட்டாலும் மக்களால அஃபோர்ட் பண்ண முடியும். இப்ப எல்லாருமே எல்லாம் ஓடுற வேகத்துக்கு சாப்பிடணும், 3 வேளை கரெக்டா சாப்பிடணும். சரி. அதுக்கேற்ற அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கணும். சரி, ஓகே. அந்த கணக்கு தான். சரி சார். இப்போ வந்து இந்த தள்ளுவண்டி கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் எடுத்து பண்ணலாம், யாருக்கு சூட்டபிளா இருக்கும்? சரி, இந்த கான்செப்ட் எல்லாருமே எடுத்து பண்ணலாம். யாரு இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும்னு கிடையாது. இப்ப மேஜரா எங்களோட ஃபோக்கஸ் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைமா இந்த பிசினஸ் எடுத்து பண்ணணும், ஒரு பிசினஸ் பண்ணணும். இப்ப நிறைய பிரான்சைசி இருக்கும். 2 லட்சம், 3 லட்சம், 10 லட்சம். இது ஒரு மினிமம் பட்ஜெட்ல நம்ம இது பண்றது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நான் 1,50,000 அந்த வண்டி செய்யறதுல என்னோட இதுல எல்லாமே இருக்கு. நான் அதை கொடுக்கறது 1,20,000 தான் கொடுக்க போறேன். 1,25,000 எதுக்காக கொடுக்க போறோம்னா, வீட்டுல இருக்க பெண்களுக்காகவும் காலேஜ் படிக்கிற பசங்களுக்காகவும் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் இப்பதான் ஸ்டார்ட் அப்ல எல்லாமே யோசிச்சிருப்பாங்க, ஏதாவது புதுசா நம்ம செய்யணும். அவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷனலா இருக்கும். சரி. பிரியாணி பண்ணி நம்ம பிரியாணி கொடுக்கலாம். சாயங்காலம் தோசை போடனாலும் தோசை போடலாம். எல்லாமே காஸ்ட் கட்டிங்கோட அஃபோர்டபுள் பிரைசஸ்ல மக்களுக்கு. அதாவது நான் 2 சைடு சொல்றேன். எடுக்கிற அவங்களுக்கும் லாபமா இருக்கணும், வாங்குறவங்களுக்கும் லாபமா இருக்கணும். இப்ப நாம எப்படி யோசிக்கிறோம், நம்ம கொடுக்குறவங்களும் லாபம். நான் ஒரு வண்டியை மட்டும் விற்கல, நான் வண்டியை மட்டும் வித்தனா நான் இவ்வளவு பேசவும் தேவையில்லை. எனக்கு வண்டி வாங்குங்க, 1,50,000, 1,20,000 வண்டியை வாங்கினீங்கன்னா போதும்னு சொல்லிடலாம். நான் என்ன சொன்னேன்னா, நான் ரெசிபி நான் தான் கொடுக்குறேன். டேஸ்ட்டுக்கு நான் அஷூரன்ஸ். நீங்க டேஸ்ட்டை பத்தி கவலைப்பட வேணாம். உங்களுக்கு புது பிசினஸா இருக்கும்.
நீங்க உங்களுக்கு பேக் அண்ட் சப்போர்ட்டுக்கு நான் இருப்பேன். கண்டிப்பா பின்னாடி நான் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா இருப்பேன். நான் மட்டும் ஒருத்த மட்டும் இருக்கிறது இல்லை. எனக்கு பின்னாடி ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. சரி. என்னோட அக்கௌண்ட்ஸ் டீமா இருக்கட்டும், எக்யூப்மெண்ட் டீமா இருக்கட்டும், டிஸ்பேச் டீமா இருக்கட்டும், ரெசிபியை புதுசா பண்ற செஃப் டீமா இருக்கட்டும். ஏன்னா உங்களுக்கு செஃப் வந்து லொகேஷனுக்கு வந்து 2 நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க. 2 நாள் வந்துட்டு அவங்க அந்த இடத்துக்கு வந்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க எல்லாத்தையும். அப்படின்னும் போது பேக்கர்ல நான் இருப்பேன். ஆனா பிசினஸ் எடுத்து நடத்துறது எல்லாம் உங்க கையில தான். சரி. எல்லாம் அவங்க உங்க கையில தான் நீங்க பாத்து. சரி சார், இப்போ வண்டியோட விலை மட்டும் 125 இல்லை எக்யூப்மெண்ட் சேர்த்து வந்துருமா? அதுல உங்களுக்கு எல்லாமே வந்துடும் சார். 1,25,000 நான் உங்களுக்கு அதை இப்போ காட்டியிருக்க பாத்தீங்களா அந்த வண்டியோட செட்டப். அதுல வர தோசைக்கல்லா இருக்கட்டும், பக்கத்துல வர 11 லிட்டர் ஃப்ரையரா இருக்கட்டும், பக்கத்துல வர அந்த டப் எக்யூப்மெண்டா இருக்கட்டும், கீழே கேஸ் ஃபிட்டிங் வித் வால்வோட ஒரே கேஸ் சிலிண்டர் கனெக்ட் பண்ணதா இருக்கட்டும், 3 சுவிட்ச் வச்சு உங்களுக்கு இடத்துல வர லாலிபாப் போர்டு, ஸ்ட்ரிப் லைட், உள்ள வர LED டியூப் லைட், இந்த செட்டப் ஃபுல்லாவே உங்களுக்கு அது 1,25,000 வந்துடும். அப்படியா? சரி. 4 டயர் வீலோட. சரி. வண்டியோட வெயிட் மட்டும் அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 200 to 250 கிலோ வெயிட்டே இருக்கும். 1,25,000 இந்த பிசினஸ் ஒர்த்து தாங்களா சார்? பிசினஸ் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா மோர் தென் இனஃப் அது ஒர்த்து. ஓகே. அந்த வண்டி செட்டப் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா நீங்க வெளியில எங்க வேணா போய் நீங்க பண்ணி பாருங்க. நான் சொல்ற இதே செட்டப்பை வெளில எங்க போய் பண்ணாலும் இந்த ரேட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதுவே நான் வந்து என்ன ஒரு வண்டி மட்டும் நீங்க என்ன வந்து கேட்டீங்கன்னா நானே கொடுக்க முடியாது. நானே ஒரு 10 வண்டியா ரெடி பண்ண போதுதான் எனக்கு இது கொடுக்க முடியும். கண்டிப்பா. நான் ஒரு வண்டியா கொடுத்தா எனக்கு இது நஷ்டம் தான். சரி. விலைவாசி அவ்வளவு விலைவாசி ஏறிடுச்சு. இரும்போட % 18% GST, ஒரு பொருளுக்கு டிரான்ஸ்போர்ட் வரது, டோல்கேட் ரேட்ல இருந்து எல்லாம் ஏறி கிடக்கு. சரி. இந்த 1,25,000 நான் வந்து இப்ப எவ்வளவு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு தான். தீபாவளிக்கு வரைக்கும் தான் நாங்களே கொடுக்கறதா இருக்கும். தீபாவளிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆஃபரும் இருக்காது. சரிங்க சார். இன்னைக்கு வந்து நிறைய பெண்கள் பாக்குறாங்க அந்த வீடியோவை, படிக்கிற ஸ்டூடெண்ட் பாக்குறாங்க. இவங்களுக்கு தான் ஆஃபர் இருக்குங்களா? அது மெயினா அவங்களுக்கு தான் இந்த ஆஃபர். அப்படியா? மெயினா 1,25,000 வந்து இந்த பெண்களுக்கோ இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ புதுசா இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியே நான் இல்ல சார், புதுசா நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன், இந்த பிசினஸ் பண்ண போறேன், எனக்கு இதுதான் ஆரம்பம், நான் இந்த மாதிரி சொந்தமா தொழில் பண்ணாதவங்களுக்கு 1,20,000 கொடுக்கலாம். சரி. இப்போ எனக்கு வந்து ஒரு நாளைக்கு என்னுடைய செலவு எவ்வளோ, என்னுடைய லாபம் எவ்வளோ நிற்கும், எவ்வளோ நேரம் நான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் இந்த பிசினஸ்ல? சரி, இது வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலம் மட்டும் நம்ம ஆரம்பிக்க போறோம்னா சாயங்காலம் 5 மணி 4 மணிக்கு ஆரம்பிச்சா போதும். சரி. ஓகே. இல்ல சார் எனக்கு ஏதாவது நான் வேற ஒரு வேலைக்கு பார்த்துட்டு பார்ட் டைமா பண்ண நினைப்பாங்க பாத்தீங்கன்னா, வீட்டோட சப்போர்ட் இருப்பாங்க, வீட்டுல இருக்கவங்களும் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்றவங்களுக்கு 5 மணில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்ல சார் நான் ஃபுல் டைமா இந்த பிசினஸ் எடுத்து பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சிட வேண்டியதான். அப்படியா? கறிக்கடையில இருந்து ஆரம்பிக்க வேண்டியதான். கறிக்கடையில போய் கறியை வாங்குறதுல இருந்து அரிசி பருப்புல இருந்து எண்ணெயில இருந்து எல்லாம் வாங்க ஆரம்பிச்சுட்டு காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா மதியானம் 12:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். சாப்பாடு ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கு, நம்ம பிரியாணியை ரெடி பண்றதுன்னு ஒன்று இருக்கு. அது நம்ம இதுக்கெல்லாம் வந்து தம் போட்டு எல்லாம் பண்றதுக்கு 1 மணி நேரம் பண்ணிடலாம். சரிங்களா? 12:30 மணிக்கு கடை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். 12:30 இருந்து 3 மணி வரையும் ஒரு பிசினஸ். சாயங்காலம் 6:30 இருந்து 10 மணியோ 11 மணி அவங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிசினஸ். சரிங்க சார். இப்போ அடக்க வெள்ள நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா சார், எல்லாமே வந்துட்டு இப்ப நிறைய வீடியோ பார்த்திருப்பாங்க. பிரியாணி செய்யற வீடியோல இருந்து எல்லாமே இப்பெல்லாம் யூடியூப்ல மானாவாரியா வந்திருக்கு. அடக்க விலை 99 ரூபாய்க்கு 100 ரூபா ஒரு பிரியாணி கொடுக்குறோம்னா 50 ரூபா அடக்க விலை. அதுதான் கணக்கு. சிக்கனோட விலைக்கு ஏற்ற இறக்கிறதுக்கு முன்னாடி 50 ரூபால இருந்து 60 ரூபாய்க்குள்ள வரும். நமக்கு எப்படி பார்த்தாலும் 30 ரூபால இருந்து 40 ரூபா லாபம் ஒரு பிளேட்டுக்கு சொல்றேன். ஒரு பிளேட்டுக்கு இது வந்து நான் சொல்ற கணக்கு கிடையாது. பொதுவா இப்ப இருக்க பிரியாணியோட கணக்கே இதுதான். எல்லாம் எங்க போனாலும் அதுதான். கூடுதலா 110 ரூபா வச்சு விக்கணுமா வீங்க, அதுக்கேற்ற மாதிரி அரிசி கூடுதலா போட போறோம். கஸ்டமருக்கு கொடுக்கலாம் சொல்ல வரேன். 120 ரூபாய்க்கு கொடுக்கணுமா 120 ரூபாய்க்கு கொடுக்கும். நான் சொல்றது வந்து ஒரு போர்ஷன். சீரக சபா பிரியாணினா நம்ம பாஸ்மதி மாதிரி ஒரு கணக்குல வராது. ஒரு 300ல இருந்து 400 கிராமோ 500 கிராமோ அந்த கணக்குல நம்ம கொடுக்கறது தான். ஒரு பீஸோட சேர்த்து சொல்றேன். சரி. ஓகே. பீஸ் இல்லாம இல்ல, பீஸோட சேர்த்து சொல்லும் போது ஒரு 500 கிராமோ அந்த கணக்குல கொடுப்போம். ஏன்னா சீரக சபா ரேட் இது வந்து நம்ம வந்து எவ்வளவு மேக்கிங் காஸ்ட் 10 கிலோ பிரியாணி போட்டிருக்கோம். 10 கிலோக்கு இந்த ரேட் 99 ரூபா கணக்கு. வால்யூம் ஏத்த ரேட்டு கம்மி பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா அரிசியோட உபரிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம விலை வைக்கிறது. நம்ம எத்தனை கிலோ போடுறோன்றதை பொறுத்து தான் இருக்கு. அதே பரோட்டா இருக்கட்டும், சப்பாத்தியா இருக்கட்டும், தோசையா இருக்கட்டும், அது எல்லாம் நம்ம போடுறதா கணக்கு. சரி சார். இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தான் சார், ஃபுட்டுல வேஸ்டேஜ் இருக்கக்கூடாது. ஃபுட்டுல வேஸ்டேஜ் இல்லைனாலே லாபம் தான். இப்ப பிரியாணிக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே நாமளே கொடுத்துருவோம். அதுக்கான ரெசிபிஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். சப்பாத்தியா பரோட்டா இருக்கட்டும், அப்புறம் பொரிச்ச பரோட்டாவா இருக்கட்டும், இது ரெசிபி எல்லாமே கொடுத்துருவோம். சரிங்களா? நீங்க எடுத்து போட்டு செய்த மாதிரி தான் இருக்கும். அதுக்குனாலதான் எங்களோட செஃப் வந்து உங்க லொகேஷன் வந்து சொல்லி கொடுக்குற காரணமே வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் சொல்லி கொடுப்பாங்க. அது ஒன்றும் இல்ல, ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்.
எஸ்ஓபி இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கு. அது என்னன்றதை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். சரி. எதை ஃபாலோ பண்ணணும்னு இருக்கு. ம். இவ்வளோ கரெக்டாக எண்ணெய் தாளிக்கணும், வெங்காயத்தை போடணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடணும், அடுத்தடுத்து ஒரு ஸ்டெப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும். நான் அதுக்கு தான் அஷூரன்ஸ் கொடுக்குறது டேஸ்ட்டு. நான் மசாலா கொடுத்துருவேன், அந்த மசாலால தான் உங்களுக்கு சீக்ரெட் ரெசிபியே இருக்கு. அந்த சீக்ரெட் ரெசிபியை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை தான் நான் 2 நாள் வந்து உங்களுக்கு ட்ரைனிங்காகவும் கொடுத்துருவேன். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார், இங்கே வந்து நம்மளுக்காக பார்த்து எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்றுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். தேங்க்யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோழர் பிரியாணியில் நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுக்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சாருடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் வந்து உடனே கால் பண்ணி பேசிக்கலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு தள்ளுவண்டி செட்டப்பில் தாங்க நீங்கள் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கடை வாடகை கிடையாது, ஆள் பிரச்சனை பெருசாக கிடையாது, ஸோ கரண்ட் பில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஸோ நீங்கள் வந்து கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் நிறைய சம்பாதிக்க முடியும். கண்டிப்பாக வீடியோ நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா பிஸ்னஸ் மாடல் அவங்க வந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது தீபாவளி வரைக்கும் தான். ஸோ குறிப்பாக பெண்கள், படிச்சுட்டு இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, நான் மார்னிங்கில் நான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிறேன், நான் ஈவினிங் நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன் நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்டுலாம் அவங்க கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன லெவலில் நான் பண்ணணும், என்கிட்ட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறோம், கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் இந்த ஃப்ரான்ச்சைசி எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வேற நல்ல பதிவில் சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.